அனைவருக்கும் வணக்கம். யசோதா கண்ணன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பொங்கல் பண்டிகையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமது கலாச்சாரத்தில் பெரும்பாலும் எந்த ஒரு நல்ல செயலையும் தை மாதத்தில் ஆரம்பிப்பது என்பது பழங்காலத்திலிருந்து வரும் பழக்கமாகும். இம்மாதத்தில்தான் சூரியன் வட அரைக்கோள பகுதியில் பயணத்தை ஆரம்பிக்கும். உத்தராயண காலம் ஆரம்பமாகிறது. ஆடி மாதத்தில் விதைத்த நெல்லானது தை மாதத்தில்தான் அறுவடை செய்யப்படுகிறது. எனவே இது அறுவடை மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. அறுவடையால் மகிழ்ச்சி மிகுந்த மக்கள் தங்கள் கடவுள்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இம்மாதத்தில் பல்வேறு விழாக்களை கொண்டாடுகின்றனர். பல்வேறு வழிபாட்டு முறைகளும் இம்மாதத்தில் பின்பற்றப்படுகின்றன. மக்கள் தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், திருவள்ளுவர் தினம், தைப்பூசம், தை அமாவாசை, ரதசப்தமி போன்ற விழாக்களையும் வழிபாட்டு முறைகளையும் இம்மாதத்தில் பின்பற்றுகின்றனர். இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து புதிய நெல்லில் இருந்து தயார் செய்யப்பட்ட அரிசியில் சர்க்கரை மற்றும் வெண்பொங்கல் ஆகியவற்றை தயார் செய்து பொங்கல், செங்கரும்பு, புது மஞ்சள், பனங்கிழங்கு, காய்கறிகள், பருப்பு வகைகள், பழ வகைகள் ஆகியவற்றை சூரிய தேவனுக்கு படையலிட்டு பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்து வழிபாடு மேற்கொள்கின்றனர். அடுத்து பொங்கல் பண்டிகை விழாவும் கொண்டாடும் விதமும் தெரிஞ்சுக்கலாம். தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் பற்றியும் அதை கொண்டாடும் முறைகள் பற்றியும் இங்க விரிவா பார்க்கலாம். பொங்கல் தோன்றிய விதம். பொங்கலுக்கெல்லாம் மூதாதை விழா எனப்படுவது தை நீராடல் ஆகும். சங்க காலத்தில் தை மாதத்தில் விடியற்காலத்தில் ஆற்று நீரும் குளத்து நீரும் வெதுவெதுப்பாக இருக்கும். மாலையில் குளுமையாக இருக்கும். சங்ககால மகளிர் காலையில் இந்த வெதுவெதுப்பில் நீராடி மகிழ்ந்தனர். இதனை இலக்கியங்கள் தை நீராடல் என குறிப்பிடப்படுகின்றன. கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையிலும் மாணிக்கவாசகரின் திருவெம்பாவையிலும் மார்கழி தை நீராடல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பொங்கல் என்றால் என்ன? தை பொங்கல் என்பது நாம் சாப்பிடும் நெல்லை விளைவிக்க எவையெல்லாம் உதவியதோ அவற்றுக்கெல்லாம் நன்றி கூறி வழிபடுவதாகும். புதிதாக விளைந்த நெல்லை அறுவடை செய்து அரிசியாக்கி பொங்கலிட்டு இயற்கை தெய்வத்துக்கும் சூரியன், மாடு உட்பட உதவிய எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துவதே பொங்கல். பொங்கல் கொண்டாடும் விதம். இந்த பண்டிகை 4 நாட்கள் விழாவாக கொண்டாடப்படுகிறது. பொங்கலுக்கு முதல் நாள் போகி. மழை கடவுளுக்கு நன்றி செலுத்துவதுடன் நமது பழைய ஆடைகளை குப்பையில் எரித்துவிடும் விழா. விளைச்சல் முடிந்த பிறகு ஆண்டு புதுமையாய் மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருள். சூரிய பொங்கல். சூரியனுக்கு நன்றி செலுத்தும் நாளாகும். அதிகாலையில் சூரிய பகவானுக்கு பொங்கலிட்டு படையல் செய்வது வழக்கம். அடுத்து மாட்டுப் பொங்கல். விவசாயத்திற்கு உதவி செய்த கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் நாள். இப்போது வைக்கப்படும் பொங்கல் கால்நடை மற்றும் பறவைகளுக்கும் வளர்ப்பு பிராணிகளுக்கும் வழங்கப்படும். அடுத்து காணும் பொங்கல். காணும் பொங்கலை கன்னி பொங்கல் அல்லது கனு பண்டிகை என்றும் அழைப்பர். இப்பண்டிகையின் நிகழ்வுகளில் உற்றார், உறவினர், நண்பர்களை காணுதல் மற்றும் பெரியோர் ஆசி பெறுதல் என்பன அடங்கும். பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள், பட்டிமன்றம், உரியடித்தல், வழுக்குமரம் ஏறல் போன்ற வீர சாகச போட்டிகள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெறும். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடியுயரும், குடியுயர கோன் உயர்வான். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவரும் சகல வளங்களையும் நலங்களையும் பெற்று இன்புற்று வாழ நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.